25 பேரின் பதவியை பறித்தார் எடப்பாடி. அதிர்ச்சியிலே அதிமுகவினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நாளாகத்தான் பார்க்கப்படும். ஒரு 25 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இரட்டை இலை சின்னத்தின் மூலமாக வெற்றி பெற்ற அந்த உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்தார். இதில் முக்கியமான ஒரு நபராக கருதப்படக்கூடியவர் தான் சி வி சண்முகம் அவர்கள். சி வி சண்முகத்தினுடைய முன்னிலையில் தான் அனைத்து விதமான ஏற்பாடுகளும் தற்சமயம் நடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சில அந்த 25 நபர்களையும் அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக நீக்கி உத்தரவிட்டிருக்கிறார். அவர்களுக்கு பதிலாக புதிதாக மாவட்ட செயலாளர்களையும் தற்சமயம் நியமித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சட்டம் சொல்வது என்ன? அதிமுகவில் 25 எம்எல்ஏக்கள் வெளியேறி இருக்கிறார்களே, அவர்களை பதவியிலிருந்து மொத்தமாக நீக்கிவிட முடியுமா? கட்சித்தாவல் சட்டம் என்பது அவர்களுக்கு கண்டிப்பாக பாயுமா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை என்பது தற்போது போய்கொண்டுதான் இருக்கிறது. அதாவது இதுதான் பலருக்கு தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. 10வது அட்டவணையில் 4வது பிரிவின்படி ஒரு கட்சியில் 2 அல்லது 2/3 எம்எல்ஏக்கள் பிரிந்து சென்றால் மட்டுமே தகுதி நீக்கத்திலிருந்து தப்ப முடியும். அதற்கு 2 நிபந்தனைகள் என்பது இருக்கிறது. முதலில் அதிமுக என்ற அரசியல் கட்சி முறைப்படி தமிழக வெற்றி கழகத்துடன் இணைய வேண்டும். தேர்தல் ஆணையத்தில் இதை பதிவு செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த 3 1/2 பங்கு என்ற விதிப்படி செல்லுபடியாகும். அதே போல எம்எல்ஏக்களின் ஒப்புதல் அந்த இணைப்பை 2/3 பங்கு எம்எல்ஏக்கள் ஏற்க வேண்டும். அதாவது அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் தாவேக்குடன் இணைந்தால் மட்டுமே இந்த விதி செல்லுபடியாகும். வெறும் எம்எல்ஏக்கள் மட்டும் பிரிந்து சென்று ஆதரவு அளிப்பது கட்சி தாவலாகவே கருதப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. வேலுமணி தரப்பு நேற்று தினம் செய்தியாளர் சந்தித்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதே போல சொல்வதன் மூலமாக அவர்கள் தன்னிச்சையாக தங்கள் உறுப்பினர் தகுதியை துறந்து விட்டதாக கருதப்படக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருக்கிறது. அதாவது ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 100 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 60 நபர்கள் ஒரு புறத்தில் இருக்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய 40 நபர்கள் ஒரு புறத்தில் இருக்கக்கூடிய சூழலில் அதிக மெஜாரிட்டி எங்கே இருக்கிறது, அங்கதான் அதிமுக அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க அனைவரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது சுத்தமாக கிடையவே கிடையாது. அதில் மிக முக்கியமானது என்னவென்றால் அந்த 60 நபர்களும் யாருக்கு ஆதரவுகளை கொடுக்கிறார்களோ அந்த கட்சியிலே அவர்கள் இணைந்து கொண்டால் மட்டும்தான் அவருடைய எம்எல்ஏ பதவியை தப்பிக்க வைக்க முடியும். இணையாமல் இருந்தால் தப்பிக்க வைக்க முடியாது. இப்ப அதிமுக என அவர்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா சொல்வதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. அவர்கள் அனைவரும் அந்த கட்சியிலே இணைந்தாக வேண்டும். அதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிலையும் குறிப்பாக இப்ப தற்சமயம் விஜய்க்கு இந்த 25 அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்திருப்பதால் அது தானாகவே அவருடைய கட்சி பதவி என்பது காலியாகி விடுமா அப்படின்னா வாய்ப்புகள் என்பது கிடையாது. அதற்கு அதிமுக தலைமை தான் முடிவெடுக்க வேண்டும். அதிமுக தலைமை முடிவெடுத்து தேர்தல் ஆணையத்தை கடிதத்தை அனுப்பினால் கண்டிப்பாக அவர்களுடைய பதவிகள் அனைத்தும் காலியாக்கப்படும் அப்படிங்கிற தகவலின் ஒரு இடத்திலே வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.